வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போறோம்னா, வெண்பனி மலரே கதையின் 9வது பகுதி. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்க கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். இத்தனை நேரம் நிமிர்வாய் தன் காதலை பேசிக் கொண்டிருந்தவள் சட்டென்று சுருதி குறைந்தாள். உன்னை பிடிக்கவில்லை என்று அவன் சொன்னால் அவள் என்ன செய்வாள்? அமைதியாக அவனையே பார்த்தாள். அவளுடைய இரக்கத்தை சரியாக கணித்தவன் முகம் முழுக்க அப்படி ஒரு ஜொலிப்பு. தெளிவாகவே சொல்றேன், எனக்கு உன்னை சுத்தமா பிடிக்கல. உன்னை சந்திக்க கிடைத்த ஒவ்வொரு நேரமும் நீ சரியான பெண்ணா என் மனசுல பதியல. என் கணிப்பு உன்னை பத்தி என்ன தெரியுமா? யூ ஆர் அ ஸ்பாயில்டு சைல்டு. தான் எத்தனை இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கோம்னு உணர்ந்து ஒவ்வொரு அடியையும் எடுத்து வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதை விட்டுட்டு விருப்பம் இல்லாத ஒருத்தனை துரத்திட்டு காதல்னு கண்ணால பேசிட்டு சுத்தர உன் மேல எனக்கு எப்படி மரியாதை வரும்? இத்தனை நேரத்து கட்டுப்பாட்டையும் கைவிட்டு அவளுடைய இடது கண்ணிலிருந்து கண்ணீர் சிதறி டேபிளில் பட்டு தெறிக்க அவசரமாக கண்களை துடைத்து கொண்டாள். வைகரையின் உணர்வுகள் சிதறி இருந்தது. இந்த வார்த்தைகள் அவளை எத்தனை காயப்படுத்தும் என்பதை அவன் அறிந்தே இருந்தான். அவன் பட்ட காயத்தை பாவம் யாரிடமோ இறக்கி வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு காதல் அவனுக்கு கற்பித்த தவறான பாடத்தால் அவன் அந்த உணர்வையே வெறுத்தான். கண்களை மூடி சில நொடிகள் அமர்ந்திருந்தவள் குரலை செருமிக் கொண்டு சொன்னாள். சில வார்த்தைகள் ஆயுள் முழுக்க அப்படியே நின்னு போகும் சார். எதை வச்சு என்ன ஸ்பாயில்டு சைல்டுன்னு இங்க முடிவு கட்டினீங்கன்னு தெரியல. ஆனா அது உங்க தப்பில்ல. ஒரு அன்பிற்காக காதலுக்காக உங்க பின்னாடி சுத்திட்டு என்னுடைய தரத்தையே நான் குறைச்சுக்கிட்டேன். இறங்கிய கண்ணீரை அவசரமாக அவள் புறங்கையில் துடைக்க அது பெருகிக் கொண்டே இருந்தது. வைகரை முற்றாய் நொறுங்கி இருந்தான். இப்படியெல்லாம் பேசுகிறவனா அவன்? அவளை தவிர்க்க வழியே இன்றி அவள் தர்க்கத்தில் மெல்ல மெல்ல தன்னை தொலைத்து விடுவோமோ என்ற அடிமன பயத்தில் அப்படியெல்லாம் வார்த்தைகளை வீசிவிட்டான். யதி என்றான் தவித்து போய். அவனுடைய அனுமதியை கேட்காமலேயே அங்கிருந்த தண்ணீரை எடுத்து பருகி தன்னைத்தானே சுதாரித்து கொண்டாள். நான் காதலால ஆழமா காயப்பட்டவன். எனக்கு அந்த வார்த்தையை யார் உச்சரிச்சாலும் மூச்சு முட்டுது எனக்கு. எனக்கு நான் அடி மனசுல இருந்து அந்த காதலை வெறுக்கிறேன். நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தாள். அழுது சிவந்திருந்த அவளின் விழிகள் அவனை அசைத்து உள்ளே இழுத்தது. அப்போ உங்க அம்மா உங்க மேல காட்டுற அன்பையும் நீங்க உங்க குடும்பத்து மேல வச்சிருக்கிற பாசத்தையும் சேர்த்தே வெறுக்கிறீங்களா சார்? அந்த அன்புக்குத்தானே பருவத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு பேர் வச்சுக்கிறோம். எனக்கு விவாதம் பண்ற ஆர்வம் இல்ல. குறிப்பாவும் கூட இப்படி ஐ லவ் யூவை காத்துல வரையாம சிட்டிகையில இதயம் காட்டுறதெல்லாம் விட்டுட்டு உன் வேலையை மட்டும் நீ பார்த்தா போதும். இதுக்கு மேல என்னை டார்ச்சர் பண்ணா என்னுடைய மோசமான முகத்தை பாப்ப என்றவன் தன் இடப்பக்க மார்பில் கட்டை விரலால் தட்டி காட்டி யூ ஆர் நாட் இன் ஹியர் என்று சொல்லி உதடு பிதுக்கினான். வெறித்து பார்த்தவள் அதே போல விரலை மடக்கி தன் நெஞ்சை தொட்டு சொன்னாள். பட் யூ ஆர் இன் ஹியர். சொல்லி முடித்தபோது அவளுடைய முகம் அப்படி ஒரு பூரிப்பில் இருந்தது. கடைசியா உங்களுக்கு ஒரு விஷயத்தை புரிய வைக்க ஆசைப்படுறேன். நான் ஐ லவ் யூ தான் சொல்றேன். ப்ளீஸ் லவ் மீன்னு கேட்கல. அதனால என்னை பத்தி உங்களோட குறைவான கண்ணோட்டத்தை மாத்திக்கங்க சொல்லி அவள் வாசலை நோக்கி நடந்தாள். கோபத்தின் உச்சத்தில் இருந்தான் அவன். எத்தனை லாவகமாக பந்து போட்டாலும் தடுத்தாடுகிறாள். தேனுக்கு ஆசைப்பட்டு வலிக்க கொடுக்கில் கடி வாங்கியவன் அவனுக்கு மட்டுமே அந்த விஷத்தின் வீரியம் தெரியும். உன் கல்யாணத்துக்கு பிறகும் என்ன தான் காதலிப்பியா? நான் உங்களை காதலிக்கிறேன், அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிற துணியில கேட்ட இல்ல, அதனால கேட்கிறேன் என்றான் விஷமமாக. கதவை தொட்டவள் திரும்பி நின்று அவன் முகத்தையே பார்த்தாள். உண்மையை சொல்லவா சார்? நீங்க நிராயுதபாணியா நிக்கிறீங்க. அதனால தான் என்னை காயப்படுத்துறதா நினைச்சுக்கிட்டு உங்களுடைய அடிப்படை குணத்தையே காயப்படுத்திக்கிறீங்க. இந்த காயம் என்னை விட உங்களுக்கு தான் அதிகம் வலிக்கும். நான் உங்களை நேசிக்கிறதா சொன்னேன். உங்களுக்கு என் பேர்ல எதுவுமே இல்லைன்னு நீங்க சொல்லியாச்சு. அதன் பிறகு
என்னை ஏதோ ஒரு விதத்துல உடைக்க பார்க்குறீங்க. நான் கோபப்பட்டு, அழுது, உங்கள வெறுத்துட்டு போகணும்னு உங்க மனசு உள்ளூர ஏங்குது. என் காதல பார்த்து உங்க மனசு பயப்படுது. என் கல்யாணத்துக்கு பிறகும் உங்களை நேசிப்பேனேங்கிற விஷமமான கேள்வி தானே நீங்க கேட்டது? கல்யாணத்துக்கு முன்னும் பின்னும்னு எல்லாமுமே உங்கள மட்டுமே நேசிக்க விரும்புறேன். இதுவும் கூட ஏன் ஆசை மட்டும்தான் என்றவள் அங்கிருந்து வெளியேறியிருந்தாள். தன்னாலே பேச வைத்தானே, தண்ணீரை குடிக்க வைத்தானே, தள்ளாடி நடக்க வைத்தானே, எல்லோரும் சிரிக்க வைத்தானே, அம்மம்மா கேளடி தோழி, சொன்னானே 1000 சேதி, கண்ணால தந்தது பாதி, சொல்லாம வந்தது மீதி. சொல் பேச்சு கேட்கும் இதயமெல்லாம் யாருக்கு வாய்க்கப் பெற்றிருக்கிறது? ஒரு பிரளயத்திற்கு பிறகு தவழும் பேரமைதி அவள் நெஞ்சில். நடந்தே கல்லூரிக்கு வந்து சேர்ந்திருந்தாள். முகமெல்லாம் வதங்கி வெயிலுக்கு சோம்பி இருந்தது. மர நிழலில் தனியாக அமர்ந்து கொண்டாள். இந்த வகுப்பு முடிந்து அடுத்த வகுப்பிற்குத்தான் செல்ல முடியும். தலையை உள்ளங்கையால் தாங்கிக் கொண்டிருந்தாள். மென்றபோது இல்லாத வீரியம் அசை போடும்போது இருந்தது. லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட். ஏன் அவர்கள் சமூகத்தில் வெல்வதே இல்லையா? வெற்றி என்பது பணம் மட்டும்தானா? ஏன் அதில் நிறைவையும் நிம்மதியையும் யாரும் சேர்க்க மறுக்கிறார்கள்? ஸ்பாயில்டு சைல்ட். வெகு நேரம் மட்டும் அந்த சொல் விழுந்த வீரியம் அவள் இதயத்தை தாக்கிக் கொண்டே இருந்தது. அன்றைய நாள் முழுக்க பாடத்தில் கவனம் செலுத்தவே முடியவில்லை. அறைக்கு திரும்பியவளை ஹாஸ்டல் அறையில் பல்லவியோடு அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தாரணிதான் வரவேற்றாள். யயாதியுடைய கபோர்டில் சஞ்சு என்று பால் பாயிண்டால் கிறுக்கிக் கொண்டிருந்த சஞ்சனா, சித்தி என்று ஓடி வந்து கட்டிக்கொண்டாள். வாதாருக்கா, என்ன திடீர்னு? அம்மாவிடம் பேசிக் கொண்டிருந்தவளை கன்னத்தை பற்றி தன்னை நோக்கி திருப்பி யயாவுடைய முகத்தை இரு கைகளாலும் ஏந்தியபடி நெத்தியோடு நெத்தி சேர்த்து சிரித்தாள் சஞ்சு. தங்கம் இப்ப என்ன பண்றாங்க? தங்கம் தங்கத்தோட இடுப்புல உட்கார்ந்து இருக்காங்க. தங்கம் சித்திய நினைச்சாங்களா? தங்கம்தான் சித்திய பார்க்கணும்னு அழுதுட்டே வந்துச்சு. ஆனா சித்தி தங்கத்துக்கு சாக்லேட் தர மறந்தாச்சு. சட்டென்ற குழந்தை முகத்தை தன் முகத்தோடு சேர்த்து முத்தமழை பொழிந்தாள். குழந்தையை தூக்கி இடுப்பில் வைத்துக்கொண்டு தலையை தன் தோளில் சாய்த்து கொண்டாள். சித்தி, ஏன் என்ன பார்க்க வரல? என் மேல என்ன கோபம்? கேள்வியை முடிக்க சகோதரிகள் இருவரின் பார்வையும் நேர்கோட்டில் சந்தித்து திரும்பியது. சஞ்சுவை தூக்கி கொண்டு வெளியில் வந்தாள். ஓயாமல் இடுப்பில் பேசிக்கொண்டே வந்த சஞ்சு மொத்தமாய் யயாதியின் மனநிலையை லேசாக்கி இருந்தாள். யயாதியை கண்ணில் அளவெடுத்து கொண்டிருந்த தாரணிக்கு அவளின் முக சோர்வும் மனவாடலும் கண்ணை உறுத்தியது. தாரணியின் கண்கள் சென்ற போக்கை சரியாய் கணித்த பல்லவிக்கு இதை தாரணியிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று தயக்கமாக இருந்தது. ஆனால் அதற்கு வழி அமைத்து தருவது போல் தாரணியே கேட்டாள். ரொம்ப டல்லா இருக்காளே பல்லவி, ஹாஸ்டல் சாப்பாடு சரியில்லையா? இல்ல இவதான் சாப்பிடுறது இல்லையா? ஹாஸ்டல் சாப்பாடு நார்மல் தான், அது எப்போதும் போலத்தான். ஆனா கொஞ்ச நாளா இவ டிஸ்டர்பா இருக்கிற மாதிரி தோணுது. அதான். ஏன், உங்களுக்கு எதுவும் ஐடியா இருக்கா? உள்ளங்கையை ஆராய்ந்து கொண்டு சிறிது நேரம் அமர்ந்திருந்தவள் பிறகு சொன்னாள். எனக்கு சரியா தெரியல. உள்ளுக்குள்ள எதையோ வச்சுக்கிட்டு மறிகிட்டு இருக்கா. ஒரு அஃபேர்ல மாட்டிட்டு இருக்கா போல. எப்பவும் சந்தோஷமா இருப்பாளான்னு தெரியாது. ஆனா அவளை நான் சோகமா பார்த்ததில்ல. இப்பவெல்லாம் மொத்தமா மாறிட்டா. அவர்கள் பேச்சை தொடர்வதற்குள் சஞ்சுவை தூக்கி கொண்டு திரும்பி வந்திருந்தாள். வாங்கி கொண்டு வந்திருந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலை தாரணிக்கும் பல்லவிக்கும் தர அதை வாங்கிக் கொள்ளாமல் தங்கையை முறைத்து கொண்டு அமர்ந்திருந்தாள். இருவரின் உரசலை பார்த்து கொண்டு நமட்டு சிரிப்புடன் பல்லவி அறையை விட்டு நாசுக்கா எழுந்து போயிருந்தாள். விழுந்துவிட்ட இடைவெளியே பரஸ்பரம் தாண்டி வர இருவருக்கும் இல்லாத மனமே இருவரும் அமைதியாகவே அமர்ந்திருந்தனர். நீ அவ்வளவு பெரிய மனுஷியாயிட்ட இல்லையா? தனியா உனக்கு வாழ தெரியுது. அதனால உனக்கு இந்த அக்காவோட ஆதரவு இப்ப தேவையில்லை, அதானே? எத்தனை திறமையாய் தன்னை டிபெண்ட் செய்கிறாள். பதில் சொல்லாமல் அமர்ந்திருந்தாள் யயாதி. உனக்கு இன்னும் 10-15 நாள்ல செமஸ்டர் லீவு ஸ்டார்ட் ஆக போகுது, ஞாபகம் இருக்கா? ஒரு மாசம் டியூஷன் சென்டர்லையும் ஆனுவல் லீவு வந்துடும். உனக்கு வேலை இருக்காது. என்ன செய்ய போற?
அப்பவாவது வீட்டுக்கு வருவியா இல்லையா? இன்னும் அத பத்தி யோசிக்கல தாருக்கா. ஆனா தனியா இருந்து கொஞ்சம் நிலைப்பட நினைக்கிறேன். புதுசா ஏதாவது ஒரு வேலை அனுபவம்னு ஏதாவது கத்துக்க ஆசைப்படுறேன். இப்படி கேட்பாரட்டு வாழறதுல நீ ருசி கண்டுட்ட. அதான் உனக்கு இப்பல்லாம் வீட்டுக்கு வர்றது பிடிக்கிறது இல்ல. உன்ன மாதிரி மனசு எனக்கு இல்லைல. அதான் தேடிட்டு ஓடி வந்துட்டு இருக்கேன். தாரணிக்கு தங்கையின் அமைதியும் பிடிவாதமும் எரிச்சலை உண்டாக்கியது. ஏதோ அஃபேர்ல இருக்கேன்னு பல்லவி சொல்றா. அதனால் இப்படி இருக்கியா? பதிலற்று உள்ளங்கையை பார்த்தாள். போட்டு வாங்குகிறாள் என்று புரிந்தது. மனசு கேட்கல. சஞ்சு உன்னை பார்க்காம அழுதுட்டே இருந்தான்னு வந்துட்டேன். எப்படியோ போ. இந்த பிடிவாதமும் அகமும் உன்னை எங்க கொண்டு வந்து நிறுத்த போகுதோ தெரியல. நல்லவனா கெட்டவனான்னு தெரியாம வாழ்க்கையை தொலைச்சிடாத. நீ நம்புறியோ இல்லையோ, உனக்கு ஏதாவதுனா என்னால தாங்க முடியாதுடி. இதை தவிர உனக்கு சொல்றதுக்கு எந்த அட்வைஸும் என்கிட்ட இல்ல என்றவள் சஞ்சுவை கையில் பிடித்துக்கொண்டு வெளியில் வந்தாள். ஒரு வார்த்தையும் பேசாமல் அவள் பின்னாகவே வந்தாள் யயாதி. நான் கிளம்புறேன். தங்கை முகத்தை பார்த்து சொன்னபோது ஏனோ மனசு பிசைந்தது. ஒழுங்கா சாப்பிடுடி, முகமெல்லாம் காஞ்சிருக்கு. கைகளை நீட்டி தங்கையின் முகத்தை வருடி தந்தாள். இருவருக்குமே அது பேச்சற்ற நிலை. கேட்பாரற்று வாழறதுல ருசி இல்லக்கா, விதி. நான் அந்த விதியோடு போராட என்னை தயார்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் எங்க போனாலும் கடைசியில உன்கிட்ட தான் வந்து சேருவேன். எனக்காக நீ இருக்கேன்னு தெரியும். ஆனா உன் தலையில கனக்கிற பாறாங்கல்லாம் இல்லாம, உன் தலையில இருக்கிற கிரீடத்துல பாரம் இல்லாம மிதக்கிற இறகா இருக்க விரும்புற. அந்த வார்த்தையை மறக்க மாட்டேயில்ல என்றாள் அழுகையில் துடித்த உதடுகளை அடக்கியபடி. அக்காவை அணைத்துக் கொள்ள இருவருக்கும் நடுவில் புகுந்து சஞ்சனா கட்டி கொண்டது. ஹேண்ட்பேக்கில் இருந்து 4-5 ரூபாய் தாள்களை எடுத்து யயாதியின் கையில் திணித்தாள். மறுத்தவளை முறைத்ததில் அடங்கி போனாள் சத்தமின்றி. உன் பக்கம் இருக்கிற கபோர்ட்ல பார்த்த ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப பழசா இருக்கு யயா. இப்போதைக்கு இந்த பணத்துல 2 செட் சுடிதாராவது எடுத்துக்கோ. அக்கா, பணம் எல்லாம் இருக்குக்கா. நான் உன்கிட்ட என்ன இருக்குன்னு கேட்டனா, நான் குடுக்கறதுல மட்டும் நான் சொல்றபடி செய். ஏதாவது ஹெல்த் ட்ரிங்க்ஸ் வாங்கி வச்சு குடி. கண்ணா அப்படியே ஒட்டி போயிருக்கு. நடந்து கொண்டே பேசினார்கள். தெருமுனையை எட்டும் வரைக்கும் பேசிக்கொண்டே இருந்தாள் தாரணி. ஆட்டோவில் ஏறி அமர்ந்து கண்ணை விட்டு மறையும் வரைக்கும் கையாட்டி கொண்டே சென்றாள் சஞ்சனா. இந்த அன்பும் அக்கறையும் அந்யோன்யமும் மனிதர்களுக்குள் கடைசி சொட்டாய் தீர்ந்து போகின்ற நொடியில்தான் உலகில் வாழும் அத்தனை மனிதனும் நிராதரவாகி போகிறான். இந்த உலகத்தை இதுவரைக்கும் உய்வித்துக் கொண்டிருப்பது இந்த ஈரம் மட்டும்தான். அறைக்குள் வந்தவள் கபோர்டை திறக்கப் போக அவளுடைய உடைகள் இருந்த பக்கத்தில் பால் பாயிண்டால் சஞ்சு என்று எழுதிவிட்டு போயிருந்த அந்த மழலை எழுத்துக்களை விரல்களினால் வருடி பேரன்போடு முத்தமிட்டாள். மிச்சமிருந்த வைராகியத்தை திரட்டி நடந்த நிகழ்வுகளை ஒட்டுமொத்தமாய் கடந்து வந்து விட வேண்டும் என்று அவள் எடுத்த முடிவு எறும்பு புற்றுக்கு அருகே விழுந்த இனிப்பாய் சூறையாடப்பட்டு கொண்டிருந்தது. அன்பு என்பது பிரபஞ்சத்தின் ஆதிக்கம் எனில் அந்த சர்வாதிகாரத்தில் தனக்கொரு கை பரிமாறப்பட வேண்டும் என்று எண்ணுவதில் என்ன பிழை இருந்துவிடப் போகிறது? அப்படியான சிந்தனையில் சிறுமைப்பட்டு போனது போல் உணர்ந்தாள். மூளையின் பேச்சை மனது என்றைக்கே செவிமடுத்திருக்கிறது. இந்த காதல் என்ற சலனம் கடல் மீது வீசும் காற்றைப் போல. அதன் நோக்கம் கடலை புரட்டி போடுவதல்ல, தடவி தடவி சலனமூட்டுவது. அந்த சலனத்தை கூட சந்திக்காத இளமை யாருக்கு வாய்க்கப் போகிறது? கல்யாண கனவுகளில் தன் அருகில் நிற்கும் துணைக்கு முகம் வரையும் வரைக்கும் தான் பெண்ணின் மனம் கட்டுப்பட்டு நிற்கும். காற்றோ காலமோ ஒரு உருவத்தை அந்த துணைக்கு தந்துவிட்ட பிறகு அடுத்தென்ன என்று யோசித்தவர்களை விட அதை அடைவது எப்படி என்று சிந்தித்தவர்கள்தான் அதிகம். யயாதி மட்டும் அதில் விதிவிலக்காகவா இருந்துவிடப் போகிறாள்? ஜாக்கிங் செல்வதை முற்றாய் விட்டு இருந்தாள்தான். ஆனால் வைகரை வானத்தில் வசமிழந்து போவதை அவளால் தவிர்க்கவே முடியவே இல்லை. இப்படி தன் சுயத்தை இழந்து ஒருவன் அன்பிற்கு கையேந்தி நிற்போம் என்று அவள் யோசிக்கவே இல்லை. ஆரம்பத்தில் வைகரையின் பெயரை சொல்லி கேலியும் கிண்டலுமாய் செய்து கொண்டிருந்த பல்லவியும் தாராவும் கூட இப்போது அந்த செயலை குறைத்து கொண்டார்கள்.
வைகரையின் விருப்பமின்மையும் அவனால் யயாதி படுகின்ற காயத்தையும் உணர்ந்து தாங்கள் செய்த கலாட்டாவால் தான் யயா தீவிரமாய் இந்த செயலில் ஈடுபட்டாளோ என்ற வருத்தம் கூட அவர்களுக்கு வந்து போனது. இத பாரு ஐயா, ஒழுங்கா படிச்சு உன் கால்ல ஸ்டாண்ட் பண்ண பாரு, அப்புறம் லவ் பத்தி எல்லாம் பேசலாம் என்று எச்சரிக்க ஆரம்பித்தனர். அந்த நாளுக்கு இன்னொரு முகமும் உண்டு. வைகரை பெரும் அவஸ்தையில் தன்னை நிலை நிறுத்தி வைத்திருந்தான். அவன் பேசிய கடின வார்த்தைகளும் அதை கருவறுக்க அவள் சிந்திய கண்ணீரும் அவன் நிம்மதியை மொத்தமாய் சுரண்டி தின்றிருந்தது. விருப்பம் இல்லை என்பது ஏன் இத்தனை வலிக்க வலிக்க சொன்னோம்? அந்த கேள்விக்குத்தான் இன்னுமே பதில் அறிய முடியவில்லை அவனால். அது ஒரு வகையில் அவனுடைய பலகீனமாக கூட இருக்கலாம். இன்னும் தன் காதலின் நீர் ஊற்று தூர்த்து போகவில்லை. அது எந்த நேரம் வேண்டுமானாலும் கண் திறக்கும் என்று அவனுடைய உள் உணர்வு அடித்து சொன்னதில் விளைந்த பயமாக கூட இருக்கலாம். ஜாக்கிங்கிற்கு இன்றாவது வருவாள் என்று ஒவ்வொரு நாளும் அவளுக்காக காத்திருந்தான். தன்னால் காதலிக்க இயலாத காரணத்தை அவளுக்கு தங்கு தடையின்றி உணர்த்திவிட ஆசைப்பட்டான். இப்படி ஒரு காரணத்தை கற்பித்து நீ நிராகரித்த பிறகு அவள் எப்படி இருக்கிறாள் என்று அறிய ஆசைப்படுகிறாயா என்று மனசாட்சி கேள்வி கேட்டது. தேடுவதை தவிர மற்ற எல்லாம் கண்ணில் தெரியும். அதுதான் காலத்தின் விதி. அவளை காண முடியவில்லை. அவளுடைய நினைவை கைவிடவும் முடியவில்லை. சில நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு கடிதம் வந்திருந்தது. ஆனால் இந்த முறை உள்ளே ஒரு அலைபேசி எண்ணும் கீழே சிவகாம சுந்தரி என்ற பெயரும் இருந்தது. வேறு எந்த தகவலும் இல்லை. யாரோ தன்னிடம் விளையாடுகிறார்கள் என்று புரிந்தது. திருப்பி விளையாடவோ அல்லது நதி மூலம் ரிஷி மூலம் குறித்து ஆராயவோ ஆர்வமற்று ஹோல்டரில் போட்டுவிட்டு நகர்ந்திருந்தான். நாள்கள் மெல்ல தன்னிச்சையாய் நகர ஆரம்பித்திருந்தன. தாரணி வந்து போன பிறகு யயாதியும் 2 முறை வீட்டிற்கு சென்றுவிட்டு வந்தாள்தான். ஆனால் அந்த பயணம் காலையில் சென்று மாலையில் திரும்பிவிடும் விருந்தாடலாக மட்டும்தான் இருந்தது. தாரணியும் தங்கையின் உணர்வுகளுக்கு மதிப்பளித்து அப்படியே விட்டுவிட்டாள். சித்தி, நீ வீட்டுக்கு வரலைன்னு வையேன், நான் உன் புறாவுக்கு பொட்டுக்கடலை போட்டு பிடிச்சு அப்படியே ஃப்ரை பண்ணி யம்மியா சாப்பிட்டுடுவேன். வாயை சப்பு கொட்டி காட்டி சஞ்சு வீடியோ காலில் ஆக்ஷன் செய்வாள். ஐயோ, என் சஞ்சு குட்டி எப்போ புறாவை எல்லாம் சாப்பிடுற பூனைக்குட்டியாச்சு? பதறிக்கொண்டு அழுகின்றவளை அப்போதே அள்ளி முத்தமிடலாம் போல் இருக்கும். உனக்கு தங்கத்தை விட அந்த புறாவை தானே சித்தி பிடிக்கும்? குரலில் அப்படி ஒரு பொறாமை மிதக்கும். எனக்கு புறாவை ரொம்ப பிடிக்கும் என்ற இழுவை போடும்போதே அங்கே சிறுமுகம் சிரித்து போக ஆரம்பிக்கும். அப்படின்னு யார் சொன்னா? எனக்கு என் தங்கத்தை தான் ரொம்ப பிடிக்கும் என்று முடிப்பாள். தேர்வுகள் தொடங்கி இருக்க சுத்தமாய் வீட்டுக்கு செல்வதும் நின்று போனது. டியூஷன் சென்டரிலும் மே மாத கோடை விடுமுறை ஆரம்பமாக இருந்தது. இனி ஜூன் மத்தியில்தான் சென்டர் திறப்பார்கள். இந்த நீண்ட விடுப்பில் வழக்கமாய் அக்கா வீட்டிற்கு சென்று விடுவாள். இந்த முறை இங்கேயே நிற்க வேண்டும் என்ற தீர்மானத்தில் இருந்தாள். ஏதாவது ஒரு லீவ் ஜாபில் வேலை செய்து அடுத்த ஆண்டிற்கான ஃபீஸை தானே கட்டிவிட வேண்டும் என்ற வைராகியம் அவளுக்கு இருந்தது. பல்லவியிடம் விஷயத்தை சொன்னபோது அவள் விசாரித்துவிட்டு வந்து சொல்வதாக சொன்னவள் 2 நாள்கள் கழித்து ஒரு அலைபேசி எண்ணுடன் வந்தாள். இது சென்னையில பெரிய டாய் ஹவுஸ். சென்னையிலேயே இவங்களுக்கு நிறைய கிளைகள் இருக்கு. இது அவங்களுக்கு சீசன். ஏராளமான கிட்ஸ் வந்து போகிற நேரம். இந்த 2 மாசத்துக்காக மட்டும் நிறைய ஆள்கள் எடுப்பாங்களாம். அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டவள் அடுத்த நாளே பேசினாள். மறுநாள் அவளை வந்து சந்திக்க சொன்னார்கள். வரும்போது அழைத்தால் லொகேஷனை ஷேர் செய்வதாக சொன்னார்கள். மறுநாள் கிளம்பி சென்றவளுக்கு அவர்கள் அனுப்பிய லொகேஷனை பார்த்து மனம் தந்தியடிக்க ஆரம்பித்தது. வைகரையின் கடை இருந்த அதே பகுதி என்று காட்டியது. இடத்தை நெருங்க நெருங்க அதே பகுதி மட்டுமல்ல, அவன் கடைக்கு நேர் எதிர் ஷோரூம் என்று அறிந்ததும் நொந்து போனாள். இந்த சாலையில் பல முறை வந்திருந்த போதும் இந்த டாய்ஸ் ஷோரூமை அவள் கவனித்தது கூட இல்லை. வந்த வேளையில் கவனம் செலுத்த விடாமல் பார்வை அவன் கடை இருந்த பக்கம் திரும்பியதை அவளால் கட்டுப்படுத்த இயலவில்லை. நல்ல கூட்டம். குழந்தைகளுக்கான உலகம் அத்தனை அழகாக இருந்தது. முன்பெல்லாம் ஒரு மரப்பாச்சி பொம்மையோடோ
3 சக்கர சைக்கிளோடோ தங்களுடைய குழந்தை பருவத்தை முடித்துக் கொண்ட பிள்ளைகள்தான் அதிகம். ஆனால் இப்போது குழந்தைகள் தனி உலகத்தில் சஞ்சரிக்கிறார்கள். அவர்கள் தேவைக்கும் ஆசைக்கும் பல ஆயிரங்களில் கூட பெற்றவர்கள் பணம் செலவு செய்கிறார்கள். கண்ணாடி கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தாள். கடை ஊழியர்களில் ஒருவன் அவளை முதலாளியிடம் அழைத்துப் போனான். பார்ப்பதற்கு அவரும் கூட பணக்கார கரடி பொம்மை போலத்தான் இருந்தார். எல்லா பிரான்ச்சுக்கும் சேல்ஸ் உட்பட நிறைய ஆள்களை வேலைக்கு எடுத்தோம். கிட்டத்தட்ட எல்லாமும் முடிஞ்சாச்சு. இப்ப இருக்கிறது மேஸ்கட் மட்டும்தான். உங்களால முடியுமா என்ற கேள்வியாக பார்த்தார். யயாதிக்கு எதுவும் புரியவில்லை. ஆனாலும் விளக்கம் கேட்க பயமாகவும் இருந்தது. மேஷ்கட்டுனா என்ன செய்யணும் சார் என்றாள் அப்ராணியாக. நீங்க கடைக்குள்ள வரும்போது வாசல்ல பாத்தீங்கள்ல வெல்கம் டாய்ஸ், அது மாதிரி புகழ் பெற்ற கார்ட்டூன் சின்னங்களுடைய வேடத்தோடு வாசல்ல நிக்கணும். குழந்தைகளை குதூகலிக்க வைக்கணும். காலையில 10 மணிக்கு இங்க நிக்கணும். நைட் 9 மணிக்கு வீட்டுக்கு கிளம்பிடலாம். தினமும் 2 வேளை டீ கொடுத்துடுவோம். மதியம் லஞ்சுக்கு அரை மணி நேரம் தருவோம். தினம் 500 சம்பளம். வேலையை முடிச்சுட்டு போகும்போது தந்துடுவோம். அது மட்டும்தான் ஓய்வு. மற்றபடி நின்றுட்டு தான் இருக்கணும். உங்களுக்கு சம்மதம்னா உங்க டீட்டெயில் ஆதார் ஜெராக்ஸ் தந்துட்டு இன்னைக்கே வேலையில சேர்ந்துக்கலாம். இதெல்லாம் அவளுக்கு பழக்கம் இல்லாத வேலை. ஆனாலும் தினம் 500 தருவதெல்லாம் அதிகம்தான். யோசிக்க அவள் எடுத்துக்கொண்ட அவகாசத்தை அவர் அவ்வளவாய் ரசிக்கவில்லை. இத பாருமா, யோசிக்கிறதுனா அப்படி வெளியே ஓரமா போய் நின்று யோசி. இதுதான் எங்களுக்கு சீசன் டைம். அக்கம் பக்கம் ஊர்ல இருந்தெல்லாம் பிள்ளைங்க வெக்கேஷனுக்கு வரும்போது பொம்மைகள், ஸ்கூல் பேக்னு ஏராளமா வாங்குவாங்க. இந்த மேஷ்கட் வெல்கம் டாய்ஸை வாசல்ல நிறுத்தி இருந்தேன். அவருக்கு கொஞ்சம் வயசு கூட. அவரால் நிற்க முடியலைன்னு போயிட்டார். அதான் சின்ன வயசு ஆள்களா இருந்தா தோதுப்படும்னு தோணுச்சு. அவர் இதை பேசுவதற்குள் பில் போடவும் பொம்மைகளை பற்றி விசாரிக்கவும் ஆள்கள் வந்து கொண்டே இருந்தார்கள். யயாதியின் மனமும் உற்சாகத்தில் துள்ளியது. கண்டிப்பா இங்கே இருந்து சஞ்சு குட்டிக்கு நிறைய பொம்மைகள் வாங்க வேண்டும். மனம் சந்தோஷத்தில் ததும்பியது. மொபைலில் இருந்த ஆதார் கார்டை நகலெடுத்து கொடுத்துவிட்டு அன்றே வேலையில் சேர்ந்து கொண்டாள். ஏனோ மனம் துள்ளாட்டம் போட்டது. கத்தரித்த கூண்டுக்குள் கட்டுப்பட்டு அடைபட்டு கிடந்த கண்ணுக்குட்டி கதவு திறந்ததும் கட்டுப்பாடுகள் முறிந்து கால்களை உதறி துள்ளி குதிப்பது போல் அவளுடைய மனமும் உணர்வும் துள்ளி குதித்து மேலெழும்பியது. வைகரையின் வார்த்தைகளினால் வதங்கி கிடந்த மனசு இன்று அவன் எதிரிலேயே இருக்கப் போகிறோம் என்ற உணர்வில் சோர்வை உதறி தள்ளி குதித்தது. இதென்ன வெட்கங்கெட்ட மனசு என்ற தன்னைத்தானே சாடிக்கொண்டாலும் எப்போதும் போல தள்ளி நின்று அவனை விரும்புவதில் யாருக்கு என்ன நஷ்டமாம் என்று தனக்குத்தானே தன்னிடமே வாதாடி கொண்டாள் யயாதி. காதலுக்கு அறிவு, மதிக்கூர்மை எதுவும் இல்லை என்று நிறைய வாசித்து இருக்கிறாள்தான். ஆனால் அதற்கு சுய புத்தி கூட இல்லை என்பதை தன்னுடைய வாழ்க்கை நிகழ்வின் மூலம் உணர்கிறாள். ஆதாம் ஏவாள் தொட்டு லைலா மஜ்னு வரைக்கும் இப்படித்தான் காதலித்தார்களா என்ற கேள்வி வந்தபோது அவளுக்கே சிரிப்பு வந்தது. அவள் மிக்கி மவுஸாக மாற வேண்டும். அதற்கான உடைகள் வந்தபோது அதை அணிந்த போதும் அவளுக்கு பெரிதாக எதுவும் தோன்றவில்லை. 5 நிமிடத்துக்கு பிறகுதான் உடல் மெல்ல மெல்ல காந்த ஆரம்பித்தது. ஃபர் கிளாத்தும் சாட்டினும் சேர்ந்து நெய்யப்பட்ட கூடாரம் போன்ற ஆடைக்குள் அப்படி ஒரு காந்தல். காற்று நுழைய வழியற்ற கனமோ கனமான உடை. உள்ளே வேர்த்து ஊத்த ஆரம்பித்தது என்றால் ஏசிக்கு லாபியில் நின்று கொண்டு சதா நேரமும் இடுப்பை அசைத்து கொண்டு யயாதி துடித்து போனாள். மொத்தமாய் அரை மணி நேரம் கூட அவளால் அந்த உடைக்குள் நிற்க முடியவில்லை. அந்த துயரத்தையே தாங்க முடியாமல் நிற்பவள் மீது குழந்தைகள் கேலி என்ற பெயரில் அத்துமீறி கொண்டிருந்தார்கள். அவளை இழப்பதும் அவளை இடிப்பதும் மிக்கியின் முதுகில் ஏறி குதிப்பதும் என்று அந்த கேலி சித்திரத்திற்குள் தன்னை புதைத்து கொண்டவர்களும் கேலி பொருளாய் கையாண்டு கொண்டிருந்தது உலகம். அத்தனையையும் மீறி சாலையை பார்த்து கொண்டு இடுப்பசைத்து கொண்டே நின்றவள் கண்கள் வைகரையின் கடையில்தான் படிந்து கிடந்தது. தள்ளி நின்று பார்த்தபோது அவன் கடையின் விஸ்தீரணம் புரிந்தது. இந்த காலத்தின் நாகரீகத்திற்கு ஏற்ற அவனுடைய தொழில். எப்போதும் காரிலும் வாகனங்களிலும் வந்து வந்து பொருள்களை வாங்கி போகும் ஆள்கள் என்று இயங்கிக் கொண்டே இருந்தது கடை.
அவள் நின்ற இடத்தில் இருந்து பார்த்தபோது மாடியில் அவனுடைய அறை நன்றாக தெரிந்தது. எப்போதும் திரைச்சீலைகளை அகற்றிவிட்டுத்தான் அமர்ந்திருப்பான். அவன் நிற்பது, நடப்பது, அலைபேசியில் பேசுவது, பால்கனி வராண்டாவில் வந்து நின்று அலைபேசியில் உரையாடுவது, அவ்வப்போது தலை கோதிக்கொள்ளும் மேனரிசம், டீ கோப்பையுடன் வராண்டாவில் வந்து நிற்கும் போதும், துளி துளியாய் டீயை ருசித்து குடிக்கும் போதும் என்று அவள் கண்கள் செல்லுமிடமெல்லாம் அவனே இருந்தான். அது அவளுள் வேறு விதமான உணர்வை கொண்டு வந்து சேர்த்திருந்தது. அவனுடைய அன்றாடத்தில் அவன் அறியாமலே தன்னை தான் பொருத்திக் கொள்வது என்பது ஆனந்தமாக இருந்தது. அதுவும் அவளுக்காக என்று அவன் வைத்திருக்கும் கடுகடுப்பான முகம் இல்லாமல் அவள் இருப்பை உணராத அவனுடைய முகம் அவளை வெகுவாய் கவர்ந்தது. சிரித்த முகமும் தோற்றத்தில் இருந்த கம்பீரமும் அவளை வார்த்தைகள் இல்லாமல் மயக்கியது. பாஸ்கெட்குள் ஒளிந்து கொண்டிருந்தவள் இங்கிருந்து அவனை பார்த்து கைகளை அசைத்தாள், டாட்டா காண்பித்தாள், பறக்கும் முத்தங்களை சிதறவிட்டாள். இது எதுவுமே யாருடைய கண்களையும் உறுத்தவில்லை. இன்னும் சொல்லப்போனால் பொம்மைக்குள் நின்று அவள் செய்த சரசங்கள் எல்லாம் காற்றோடு காற்றாய் யாராலும் கவனிக்கப்படாமல் இருக்க அந்த கவனம் இல்லாத நிலையே அவளை வெகுவாய் ரசனைப்படுத்தியது. இடுப்பை அசைத்து அசைத்து அவனை பார்த்து ஆடி காண்பித்தாள். சில நேரம் அவன் பொம்மையை கூர்ந்து பார்த்தபோது உள்ளுக்குள் வேர்த்தாள். முதல் நாள் என்பதால் பக்கத்தில் இருந்த மெஸ்ஸில் இருந்து உணவு வரவழைத்து தந்திருந்தார்கள். இரவு வேலையை முடித்து கொண்டு கிளம்பும் போது 9 மணியை கடந்திருந்தது. ஆடிய போது தெரியாத களைப்பு ஆடு சதையில் வலி வந்தபோது உணர முடிந்தது. இரவெல்லாம் கால் வலியில் அவதிப்பட்டு கொண்டிருந்தாள். ஆனாலும் இப்போது இருக்கும் நிலைமைக்கு அவளால் இதையெல்லாம் பொருட்படுத்தவும் முடியாது. தாரிணி எப்போது வீட்டிற்கு வருகிறாய் என்று விசாரித்த போது தான் வேலைக்கு சேர்ந்திருப்பதாக சொன்னாள் தவிர அது என்ன மாதிரியான வேலை என்று சொல்லிக் கொள்ளவில்லை. குழந்தைகளை குதூகலப்படுத்துவது முதல் வருபவர்களை வரவேற்பது வரைக்கும் மொத்தமும் அவள்தான். போதா குறைக்கு பொம்மைகளில் ஆஃபர் தருவது பற்றிய பிட் நோட்டீஸ்களை அவள்தான் விநியோகிக்கவும் வேண்டும். கடை வாசலில் நின்று இப்படி அல்லல் படுவது வலித்தது. ஆனாலும் நின்றாள். காதலும் காலமும் அவளை கீழிறக்கி இருப்பதாகவே தோன்றியது. ஆனால் இதுதான் என்று தெரியாமல் மறைத்து கொள்ளும் முகமூடி அவளின் இரக்கத்தோடு மறைத்து வைப்பதாகவே தோன்றியது. ஆடாத மேடை இல்லை, போடாத வேஷம் இல்லை, சிந்தாத கண்ணீர் இல்லை, சிரிப்பிற்கும் பஞ்சம் இல்லை. கால் கொண்டு ஆடும் பிள்ளை, நூல் கொண்டு ஆடும் பொம்மை, உன் கையில் அந்த நூலா, நீ சொல்லு நந்தலாலா. நாள்கள் மெல்ல கரைய ஆரம்பித்திருந்தன. யயாதி கார்ட்டூனாக மாறி 15 நாள்கள் கடந்திருந்தன. இத்தனை நாளில் ஒரு நாள் கூட வைகரையின் கண்களில் படாமல் தப்பித்து கொண்டாள் அல்லது தற்காத்து கொண்டாள் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த வேலையை, இந்த சூழ்நிலையை அவள் இரக்கமாகவோ இழிவாகவோ எண்ணவில்லைதான். இன்னும் சொல்லப்போனால் இந்த வெயில் நேரத்தில் அந்த அனல் பொந்துக்குள் புகுந்து கொண்டது போல் இருப்பது அவ்வளவு அவஸ்தையாக இருந்தது. மாஸ்கை அகற்றியதும் வந்து மோதும் குளிர் காற்றுக்காக அவளுடைய உடம்பு ஏங்கும் தான். அந்த சமயத்தில் எல்லாம் இந்த தொழிலை நிரந்தரமாக செய்யும் மனிதர்களை எண்ணி மனதிற்குள் மானசீகமாக நிகழ்ந்து கொள்வாள். ஆனாலும் அப்பா இருந்த காலத்தில் இந்த சிறு தொகைக்கு எல்லாம் அவர்கள் கவனத்தில் ஏற்காமல் செலவு செய்த நாள்களும் கவனத்தில் வந்து போகும். பெற்றவர்களிடம் இருக்கும் உரிமை மற்றவர்களிடம் வராதுதான். எத்தனை கரிசனமாக பார்த்து கொண்டாலும் இறுதியில் வார்த்தைகளை தவற விடும்போது அந்த சொல் முள்ளாக காலத்துக்கும் குத்தத்தான் செய்கிறது. ஒரு நாளில் அவள் படுகின்ற அத்தனை வலிகளையும் இல்லாமல் செய்வது வைகரை வானம்தான். அந்த குளிர்ச்சியில் மட்டும்தான் அவளுடைய தேகம் அடங்கி போகும். எழுந்து ஜன்னலில் தலை சாய்த்தோ அல்லது வராண்டாவில் கண்களை மூடியோ அமர்ந்து விட்டால் அத்தனை அழுத்தமும் மறைந்து அவளுடைய உடல் நிம்மதிக்கு தன்னை ஒப்பு கொடுப்பது போல் உணர்வாள். அன்று வெள்ளிக்கிழமை ஹாஸ்டலில் இருந்து சற்று நேரத்திற்கே கிளம்பியிருந்தாள். கோயிலுக்கு சென்றுவிட்டு வர சற்று தாமதமாக இருந்தது. பஸ்ஸில் இருந்து இறங்கி விரைவாய் நடந்து கடைக்குள் சென்றவள் போனோடு வராண்டாவில் நின்றவனின் கண்ணில் மிக சரியாய் விழுந்தாள். மெல்லிய மகிழ்ச்சி அவனுக்குள் பொங்குவதை அவனாலுமே உணர முடிந்தது.
ஆனால் அந்த உணர்வை எண்ணி ஒரு அதிர்வு அவனுக்குள் உண்டானது. அன்று மனதளவில் அவனிடம் காயப்பட்டு சென்றவள் மறுபடி அவன் கண்ணில் படாமல் மறைந்தே போனாள். அப்படி அவள் விலகி செல்ல வேண்டும் என்று விரும்பியவன்தான். ஆனால் அது நிகழ்ந்தபோது விசித்திரமாய் அவளுடைய இல்லாமையை மனம் உணர்ந்தது. இன்று மீண்டும் அவளை அந்த பக்கமாய் பார்த்தபோது இன்று மீண்டும் அவளை அந்த பக்கமாய் பார்த்தபோது ஏற்பட்ட உணர்வை விட அவள் தன்னுடைய கடையை திரும்பியும் பாராமல் கடந்து செல்வதும் அந்த நடையில் தெரிந்த அவசரமும் அவனுக்குள் உண்டாகும் ஏமாற்றத்தை தடுக்க முடியவில்லை. டாய்ஸ் ஷோரூமிற்குள் சென்றவள் வெகு நேரமாகியும் வெளியே வரவே இல்லை. எதிர்பார்த்து காத்திருந்தவனை வேலை அழைக்க திரும்பி திரும்பி பார்த்தபடி உள்ளே சென்றான். இங்கே ஷோரூமிற்குள் வந்தவளோ ஒப்பனையை முடித்து கொண்டு வெளியில் வந்து ஆஸ்வாசப்பட்டதும் அவளுடைய கண்கள் நேராய் வைகரையின் கடையில் சென்றுதான் நிலைத்தது. ஸ்டீல் கம்பிகளை கைகளால் பற்றி கொண்டு இங்கேயே பார்த்து கொண்டு நின்றவனை பார்க்க திக்கென்றுதான் வந்தது. தன்னை இனம் கண்டுகொண்டானோ என்று தோன்றினாலும் அவனுடைய பார்வை ஷோரூமிற்குள் நிலைத்திருந்ததே தவிர இவள் நின்ற நிலையை ஆராய்வதாய் தோன்றவில்லை. அடுத்த நாளும் யயாதி கடைக்குள் செல்வதை பார்த்தவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. நித்தமும் அவளுக்கு இங்கே என்ன வேலை என்று யோசித்தவனுக்கு சில நாள்கள் முன்பு ஷோரூம் வாசலில் வேலைக்கு ஆள்கள் தேவை என்று வைத்திருந்த போர்டு நினைவுக்கு வர இங்கே வேலை செய்கிறாளா என்று அடுத்த கேள்வியும் அதை தொட்டு பொருளற்ற ஒரு கோபமும் அவனுக்கு உண்டாவதை தவிர்க்க முடியவில்லை. கடைக்குள் சென்றவனுக்கு இருப்பு கொள்ளவில்லை. அவள் எப்படி போனால் உனக்கென்ன, அவள் எங்கு வேலை பார்த்தால் உனக்கென்ன என்ற கேள்வியை மனசாட்சி கேட்டு சிரித்தாலும் அந்த கேள்விக்கு அவனுக்குமே விடை தெரியவில்லை. நண்பகல் நேரம் வெயிலின் விஸ்தீரணத்தில் கானல் வரிகள் தெரிந்த சாலையை கடந்து இயல்பு போலவே ஷோரூமுக்கு வந்து சேர்ந்தான். வாசலில் தலையாட்டி கொண்டும் இடுப்பாட்டி கொண்டும் நின்ற யயாதிக்கு இதயம் எகிறிவிடும் போல இருந்தாலும் அவனுடைய வரவு அவளுக்குள் உண்டாக்கியிருந்த உணர்ச்சிக்கு அளவே இல்லை. கண்களால் கடையை ஆராய்ந்தான். தன்னைத்தான் தேடுகிறான் என்று யயாதிக்கு புரிந்தது. கண்ணில் சிரிப்பும் குறும்புமாக வணக்கம் வைத்தவள் தட்டில் குவித்து வைத்திருந்த ரோஜா இதழ்களை அள்ளி அவன் மீது போட்டாள். மிக்கி, இது என்ன விளையாட்டு என்று சிணுங்கினான். அதற்குள் வைகரை வாசலில் நிற்பதை பார்த்துவிட்டு கடை முதலாளி சிரித்த முகமாய் வெளியில் வந்து வரவேற்றார். எதிரெதிரே கடை வைத்திருப்பவர்கள் என்பதால் அவர்களுக்குள் அறிமுகம் இருப்பதில் ஆச்சரியம் இல்லை. வாங்க சார், என்ன இந்த பக்கம்? இருவரும் கை குலுக்கி கொண்டார்கள். இடுப்பை அசைத்தபடி மிக்கி அதை வேடிக்கை பார்த்தது. சும்மாதான், அக்கா பொண்ணுக்கு பர்த்டே வருது, வித்தியாசமா ஏதாவது கொடுக்கலாம்னு தோணுச்சு. ஏசியை கொஞ்சமாய் வெளியில் தந்துவிட்டு கண்ணாடி வாசலை பிளந்து கொண்டு இருவரும் உள்ளே போனார்கள். கதவை மூடிக்கொண்ட பிறகு சத்தங்கள் மொத்தமாய் முடிந்திருக்க வெளியில் இருந்து பார்த்தபோது உதடுகள் மட்டும் குவிவதும் சிரிப்பதும் மிக்கிக்கு தெரிந்தது. பேச்சு பேச்சாக இருந்தாலும் அவனுடைய கண்கள் கடையை அலசி ஆராய்ந்து இருக்க அந்த ஆராய்ச்சி தனக்கான தேடல்தான் என்று அறிந்த யயாதிக்கு பரவசமாக இருந்தது. அவன் தான் வருவதை கவனித்திருப்பான் என்று உணர்ந்தாள். ஒருவேளை அவனுக்கே தெரியாமல் அவனுடைய மனதில் யயா படிந்து போனாளோ? பார்வையும் காதுகளையும் இன்னும் கூர்மையாக்கி கொண்டாள். கடையை சுற்றி கொண்டு வந்தவன் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. இங்குதான் இருக்கிறாள் என்று அவன் உள் உணர்வும் ஊமை குத்தாய் குத்தியதோ என்னவோ. கவுண்டரில் நின்று மறுபடியும் ஆராய்ந்தவன் ஒரு பொம்மையை எடுத்து பில்லிங் செக்ஷனுக்கு அனுப்பினான். அதற்குள் கடைக்குள் சென்ற யாரோ சரிவர சாத்தாமல் சென்ற கதவின் வழி அவர்கள் பேசும் சத்தம் வெளியில் கசிந்தது. அப்போதும் புதிதாய் வேலைக்கு வந்தவர்களை பற்றி கேட்டுக்கொண்டிருந்தான். ஆமாம் சார், நிறைய பேர் ஆர்வமா வந்தாங்க. வேற வேற ஷோரூமுக்கும் அனுப்பி வச்சிருக்கேன். இங்க ஒருத்தர் நிக்கிறாங்க, அவ்வளவுதான். அவர் முடித்த போது தோள்களை குலுக்கி கொண்டு யயாதி அங்கே இல்லை என்று உறுதி செய்து கொண்டவனாக வெளியில் வந்தான். அதே நேரம் கடையில் அலங்காரத்துக்காக வைக்கப்பட்டிருந்த வளைவுகள் தடுக்கி யாரோ மிக்கியின் மீது விழ யயாதி நிலை தடுமாறி லாபியில் இடுப்பில் கை வைத்து கொண்டு நின்ற வைகரையின் மீது விழுந்தாள்.
இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.